மராட்டிய சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. மும்பை மலாட் தொகுதியில் பண்டாவாரா உள்ளிட்ட தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு விஜய் வசந்த் எம்பி ஆதரவு திரட்டுகிறார். இதுகுறித்த தகவல்களுடன் செய்தியாளர் குணசேகரன் விவரங்கள். நிச்சயமாக வரக்கூடிய 20ஆம் தேதி மராட்டியத்தில் இருக்கக்கூடிய 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரம் முடிவடைவதற்கு இன்னும் 3 நாட்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கின்றது. குறிப்பாக இங்கு மகாயுதி மற்றும் மகா விகாஸ் அகாதி ஆகிய 2 கூட்டணிகளுக்கும் இடையேயான அந்த போட்டி என்பது கடுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மும்பை நகரில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மகா விகாஸ் அகாடி சார்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு காங்கிரஸ் பிரமுகர்கள் இந்த பகுதிக்கு வந்து முகாமிட்டு தீவிரமான ஒரு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது விஜய் வசந்த் எம்பி அவர்கள் இந்த பகுதியில் வந்து ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த மலாடு பகுதியில் தற்பொழுது இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. வீடு வீடாக சென்று துண்டு பிரசங்களை கொடுத்தும் அதே போன்று இருக்கக்கூடிய வணிகர்களிடமும் தங்களுடைய ஆதரவுகளை திரட்டி வருகின்றார். தற்பொழுது இந்த விஜய் வசந்த் எம்பி நம்ம இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். சார் வணக்கம். இப்போ மும்பை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நாட்களாகவே இந்த பகுதியில் முகாமிட்டு நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பாக தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளில் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அதாவது கடந்த 2 நாட்களாக வந்து தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்களில் வந்து நம்ம போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களிடம் வந்து ஒரு எழுச்சியும் தெரியுது, வந்து ஒரு தெளிவும் தெரிகிறது. அதாவது வந்து இந்த வாட்டி யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதில் வந்து மிக்க தெளிவாக இருக்கிறார்கள். ஏன்னா கடந்த முறை வாக்களித்தும் ஆட்சியில் வந்து இல்லாத ஒரு தருணம் இருந்தது. அதையெல்லாம் தவிர்த்து இந்த வாட்டி வந்து மிகப்பெரிய வெற்றியோடு ஒரு மாபெரும் மெஜாரிட்டியோடு ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து மக்கள் வந்து அரவரத்தோடு இருக்கிறார்கள். இப்போ தாராவியாக இருக்கட்டும், சைனாக இருக்கட்டும், இன்னைக்கு மலாடாக இருக்கட்டும், தமிழர்கள் எல்லாருமே வந்து மக்கள் எழுச்சியாக இருக்க தெளிவாக வந்து காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் உறுதியாக இருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னாக்க மாதாந்திர உதவித்தொகை, இலவச பேருந்து பயணம், இந்த தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் இந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இல்லை, இது ஒரு சக்ஸஸ் ஃபார்மில் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இப்போது தமிழகத்தில் வந்து இலவச பேருந்தாக இருக்கட்டும், வந்து உரிமை தொகையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மக்களிடம் ஒரு பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து வந்து வெற்றியும் நம்ம கண்டிருக்கோம். அந்த வகையில் வந்து இந்த 3000 ரூபாய் மட்டுமல்ல, 25 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இது எல்லா நல்ல திட்டங்களும் வந்து மக்களிடையே வந்து அவங்களுக்கு தேவையான திட்டங்களாக இருக்குது. இது வந்து எதுவும் திணிக்கப்படவில்லை, அவங்க தேவையை அறிந்து தந்த திட்டங்களை எல்லாரிடம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஆட்சி அமைத்தால் அது அவங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போ நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி ஆகட்டும், மற்ற பாஜகவாகட்டும், மீண்டும் 3வது முறையாக நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? மக்களுடைய தீர்ப்பு 23ஆம் தேதி நம்ம வாக்கு எண்ணிக்கும் போது தெரியும். ஏன்னா வந்து ஏற்கனவே காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைத்த இதை தான் வந்து அவங்க பறித்து வந்து ஒரு ஆட்சி அமைத்தார்கள். இந்த வாட்டி மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதுவும் மட்டுமல்ல, இந்த வாட்டி எங்களுடைய கூட்டணி வந்து மிக வலிமையான ஒரு கூட்டணியாக இருக்கிறது. அதனால் வந்து மக்களுக்கு வந்து ஒரு தெளிவும் இருக்கிறது. அதனால் வந்து இப்போது சிவசேனா 2ஆகவும் இந்த மாதிரி பல பிரிவுகள் இருந்தாலும் மக்கள் இந்த வாட்டி வந்து இந்த வெற்றி கூட்டணியான இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் உறுதியாக இருக்கிறார்கள். மகத்தான வெற்றி அறிவோம் என்று நம்பிக்கிறோம். நன்றி சார். இதே போலத்தான் மும்பையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தொகுதிகளில் இந்த பிரச்சாரம் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருந்தும் கூட காங்கிரஸ் பிரமுகர்கள் இந்த பகுதியில் முகாமிட்டு ஒரு தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக மும்பையில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றது. அங்கே வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடியவர்களாகவும் தமிழர்கள் இருக்காங்க. அந்த பகுதியில் தமிழர்களுடைய வாக்குகளை அதிக அளவு கவர்வதற்காக இந்த போன்ற பிரச்சாரம் என்பது தமிழர்கள் வாழும் பகுதிகளிலும் அதிக அளவு நடைபெறக்கூடியதை நம்மால் காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.